ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம். நான் உங்கள் ஹரிணி ஃப்ரம் குவாக்ஸ் நீட் அகாடமி. ஸோ இன்னைக்கு நான் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் இப்போ தான் இருந்துட்டு நீட் 2027 ப்ரிப்பரேஷன்ஸ் இருந்துட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ நான் கெமிஸ்ட்ரியில் இருந்துட்டு ஒரு நல்ல ஸ்கோர் இருந்துட்டு வாங்கணும். பட் எனக்கு எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் இருந்துட்டு ரேண்டமாக ஒரு சாப்டர் எடுத்துகிட்டு படித்தோம் அப்படின்னா ஃபார் ஷியோர் நம்மளால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா நல்ல ஸ்கோர்ஸ் இருந்துட்டு வாங்க முடியாது. ஸோ அப்போ எப்படி இருந்துட்டு அப்ரோச் பண்ணோம் அப்படின்னா நம்மளால ப்ராப்பராக இருந்துட்டு மார்க் வாங்க முடியும். லைக் நம்ம இருந்துட்டு லோவர் மார்க்ல இருந்தோம் அப்படின்னாலுமே இருந்துட்டு எப்படி இருந்துட்டு அந்த மார்க்ஸ் இருந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும், அந்த ஸ்ட்ராட்டஜி வீடியோ தான் இன்னைக்கு இருந்துட்டு ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறோம். ஸோ பேசிக்கா என்ன கெமிஸ்ட்ரிக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா வெரி வெரி பேசிக் கான்செப்ட், அதாவது பிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் இருக்கிற பேசிக் கான்செப்ட்ஸ் தான் இருந்துட்டு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதில் we know that we have three different chemistries இருந்துட்டு இருக்கு. அதாவது physical chemistry இருக்கு, inorganic chemistry இருக்கு and organic chemistry இருந்துட்டு இருக்கு. இந்த physical chemistryல totally we have 8 chapters I have listed here. இந்த சாப்டர்ஸ்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எந்த சாப்டர் நம்ம படிக்கணும் அப்படின்னா மோல் கான்செப்ட் தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம சாப்டர் வந்துட்டு படிக்கணும். இந்த மோல் கான்செப்ட் சாப்டர் தான் பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் வெரி வெரி பேசிக் கான்செப்ட் அண்ட் அதுல இருந்து தான் நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா மற்ற சாப்டர்ஸ்க்கு வந்துட்டு கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் மோல் கான்செப்ட்ல இருந்துட்டு எப்படி மோல்ஸ் எல்லாம் கால்குலேட் பண்ணணும், நம்பர் ஆஃப் மோல்ஸ் எப்படி கால்குலேட் பண்றது, ஆட்டம்ஸ் எப்படி கால்குலேட் பண்றது அப்படிங்கிற லெவல்ல படிச்சோம் அப்படின்னா ரிடாக்ஸ் அப்படிங்கிற சாப்டர்ல என்ன படிப்போம் அப்படின்னா எப்படி இருந்துட்டு எலக்ட்ரான்ஸ் இருந்துட்டு எவ்வளோ இருக்கு அப்படிங்கிற கால்குலேஷன்ஸ் எல்லாம் இருந்துட்டு வரணும். அப்போ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு மோல் கான்செப்ட் சாப்டர் இருந்துட்டு தெரிஞ்சிச்சு அப்படின்னா தான் we will go for நெக்ஸ்ட் சாப்டர், அதாவது ரிடாக்ஸ் சாப்டர் நம்மளுக்கு புரியும். ஸோ பேசிக்காக ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சாப்டர் படிக்கணும் அப்படின்னா மோல் கான்செப்ட் சாப்டர் இருந்துட்டு படிக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர். அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் இஸ் வெரி வெரி பேசிக். ஏன் அது வெரி வெரி பேசிக் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா அதில் தான் இருந்துட்டு எப்போ என்னென்னலாம் ஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எலக்ட்ரான்ஸ், ப்ரோட்டான்ஸ், நியூட்ரான்ஸ் இதெல்லாம் எப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அண்ட் தென் நம்மளுக்கு பேசிக்காக இருக்கிற எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனாக இருக்கட்டும், ஷெல் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸாக இருக்கட்டும், சப்ஷெல் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே நம்மளுக்கு எதில் தான் வந்திருக்கும் அப்படின்னா அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற சாப்டர்ஸில் தான் வந்துட்டு வந்திருக்கும். ஸோ இந்த சாப்டர் வந்துட்டு நம்ம படித்தோம் அப்படின்னா தான் என்ன ஆகும் அப்படின்னா நெக்ஸ்ட்ல வர இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் இருக்கிற பீரியாடிசிட்டி சாப்டரா இருக்கட்டும், அதுக்கு அடுத்து இருக்கிற கெமிக்கல் பாண்டிங் சாப்டரா இருக்கும், we can easily understand. So the next chapter we want to go is atomic structure அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். And then we will go for thermodynamics, equilibrium, சொல்யூஷன் சாப்டரும் மோல் கான்செப்டுமே இருந்துட்டு we have inter relation இருந்துட்டு நமக்கு இருக்கு. சொல்யூஷன்லயும் நமக்கு இருந்துட்டு நிறைய கான்சென்ட்ரேஷன் டேர்ம்ஸ் இருந்துட்டு யூஸ் பண்ணுவோம். அதே இதை நம்ம இருந்துட்டு எதுல படிப்போம் அப்படின்னா மோல் கான்செப்ட்லயும் இருந்துட்டு படிப்போம். அண்ட் தென் we will go for chemical kinetics and electrochemistry. அண்ட் முக்கியமா இதுல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 2027 அப்படிங்கிற லிஸ்ட் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா sorry 2026 2026 ரீநீட் அண்ட் 2025 பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இருந்துட்டு மோல் கான்செப்ட்ல சரி டோட்டலா இருந்துட்டு பிசிக்கல் கெமிஸ்ட்ரியில சரி we got 15 questions வந்திருக்கு. அண்ட் 2025ல இருந்துட்டு we got 19 questions இருந்துட்டு நம்மளுக்கு இருந்துட்டு கிடைச்சிருக்கு. ஓகே, ஸோ இப்போ அதே இருந்துட்டு நம்ம என்ன ஆயிடுச்சு அப்படின்னா எல்லா சாப்டர்ஸ்லயுமே இருந்துட்டு நம்மளுக்கு ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன்ல என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா கொஸ்டின்ஸ் இருந்துட்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுலேயே இருந்துட்டு 2025ல
நமக்கு இருந்துட்டு சொல்யூஷன் சாப்டர்ல இருந்து மட்டும் we got 3 questions and then we got 2 questions in 2026. அதுக்கப்புறம் இருந்துட்டு ரீநீட்லயும் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இருந்துட்டு 2 questions இருந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. மற்ற எல்லா சாப்டர்ல இருந்துமே we get equal distribution 2 2 1 அந்த மாதிரி தான் இருந்துட்டு எல்லா இதுலையுமே கிடைச்சிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பிசிக்கல் கெமிஸ்ட்ரி வந்துட்டு எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா we want to understand the concept. ஃபர்ஸ்ட் வந்துட்டு கான்செப்சுவல் கிளாரிட்டி இருந்துட்டு இருக்கணும். கான்செப்டை கிளாரிட்டியா படிச்சதுக்கு அப்புறம் வாட் வி வாண்ட் டு see அப்படின்னா there are many formulas. ஸோ ஃபார்முலாஸ் இருந்துட்டு ப்ராப்பரா நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும். ஒவ்வொரு சாப்டர் முடிஞ்ச அப்புறமே நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா we want to make a formula sheet for that particular chapter அப்படின்னு சொல்லி வச்சுட்டோம் அப்படின்னா it will be easy for us when we compile it. okay, so formula sheet முடிச்சதுக்கு அப்புறமே இருந்துட்டு என்ன பண்ணிடணும் அப்படின்னா பர்டிகுலர் டாபிக் இருந்து எடுத்துட்டு அதுல இருந்து அட்லீஸ்ட் ஒரு 10 to 20 sums இருந்துட்டு சால்வ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா it will easily register. நம்ம எடுத்த உடனே இருந்துட்டு என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா பிசிக்கல் கெமிஸ்ட்ரி தானே ஃபார்முலா மட்டும் படிச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு போகாம கான்செப்ட் கிளாரிட்டியோட ஃபார்முலாவை படிச்சோம் அப்படின்னா இட் வில் பி ஈஸிலி ரிமெம்பர். இல்ல சும்மா ஃபார்முலாவை மட்டும் படிச்சோம் அப்படின்னா என்ன ஆயிடும் அப்படின்னா இட் வில் ஈஸிலி ஃபர்கெட். எதுக்குன்னு தெரியாமலே படிக்கிற மாதிரி இருக்கும். வை அப்படின்னு சொல்லிட்டு படிச்சோம் அப்படின்னா we can easily remember the formula. so formula sheetலயே இருந்துட்டு you want to write the terms. ஸோ என்னென்ன டேர்ம்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுக்கணும். ஸோ இப்படி இருந்துட்டு படித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா பிசிக்கல் கெமிஸ்ட்ரி இருந்துட்டு ஈஸியாக இருக்கும். அண்ட் தென் we want to do revision weekly. ஓகே, கண்டிப்பாக இருந்துட்டு ஒரு வாரம் முடிஞ்சோன்னா அந்த சாப்டர் இருந்துட்டு அப்படியே முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணி வைக்காம we want to continuously revise and continuously இருந்துட்டு எழுதி பார்த்தோம் அப்படின்னா we can easily get to the physical chemistry. and next பார்த்தோம் அப்படின்னா inorganic chemistry. இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில ஃபர்ஸ்ட் என்ன சாப்டர் இருக்கு அப்படின்னா பீரியாடிசிட்டி. அதுக்கப்புறம் இருந்துட்டு we want to study chemical bonding, then D and F block and coordination compounds. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு P block-க்கே இருந்துட்டு போகணும். as I said earlier, பீரியாடிசிட்டியும் கெமிக்கல் பாண்டிங்கும் நம்ம நல்லா படிக்கணும், நம்மளுக்கு நல்லா தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா we want to learn atomic structure. அட்டாமிக் ஸ்ட்ரக்சர்ல இருக்கிற பேசிக் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அது எல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு எதுல இன்டர் ரிலேட்டட் ஆயிருக்கும் அப்படின்னா பீரியாடிசிட்டிலையும் இன்டர் ரிலேட்டட் ஆயிருக்கும், கெமிக்கல் பாண்டிங்லயும் வந்துட்டு இன்டர் ரிலேட்டட் ஆயிருக்கும். அண்ட் இதுல டோட்டலாவே இருந்துட்டு நமக்கு எவ்வளவு சாப்டர்ஸ் தான் இருக்கு அப்படின்னா 5 சாப்டர் தான் இருக்கு. ஸோ 2026 பொறுத்த அளவுக்கு இதுலயும் ரீநீட்ல இருந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா we got 15 questions. ஆனா 2026ல we got 12 questions டோட்டலா இந்த 5 சாப்டர் வச்சு. 2025ல பார்த்தோம் அப்படின்னா we got 9 questions. ஸோ இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை மட்டும் படிச்சாலே இருந்துட்டு we can easily get approximately ஒரு 10 questions இருந்துட்டு நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஈஸியா இருந்துட்டு சால்வ் பண்ண முடியும். this is just an approximation. ஆனா நம்மளால 5 லெசன் படிச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 10 questions இருந்துட்டு நம்மளால சால்வ் பண்ண முடியும். ஸோ எப்போதுமே இன்ஆர்கானிக் பொறுத்த அளவுக்கு it is memory based question. so you want to memorize ஸோ மெமரைஸ் இருந்துட்டு ப்ராப்பராக இருந்துட்டு இந்த 5 சாப்டரையும் இருந்துட்டு பண்ணணும். அண்ட் தென் இதில் தான் இருந்துட்டு நமக்கு எதுலெல்லாம் இருந்துட்டு மிஸ்டேக் வரும் அப்படின்னா we have many exception cases. for example பீரியாடிசிட்டியில் அட்டாமிக் ரேடியஸ், அயானிக் ரேடியஸ், அண்ட் தென் அயனைசேஷன் என்தால்பி, எலக்ட்ரான் அஃபினிட்டி, இந்த மாதிரி டாபிக்ஸ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா we will have n number of exception. so we want to properly revise the exception cases. exception cases என்னென்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாப்டர் பை சாப்டரா இருந்துட்டு எடுத்து எழுதி வச்சிடணும். அண்ட் தென்
அண்ட் டிஎன் எஃப் பிளாக் எலிமெண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நிறைய கலர்ட் காம்பவுண்ட்ஸ் இருந்துட்டு இருக்கும். ஸோ கலர்ட் காம்பவுண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா வி வாண்ட் டு ரைட் இட் இன் த செப்பரேட் நோட். ஓகே, ஸோ இதெல்லாமே இருந்துட்டு வி வாண்ட் டு ஃபாலோ இன் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. அண்ட் தென் வி வாண்ட் டு இப்போ பயாலஜி நீ எப்படி படிக்கிறோமோ லைக் லைன் பை லைனாக இருந்துட்டு படிப்போம். அதே மாதிரியே பீரியாடிசிட்டியாக இருக்கட்டும், கெமிக்கல் பாண்டிங்காக இருக்கட்டும், இல்லை அது கீழே இருக்க டிஎன்எஃப் கோஆர்டினேஷன் பி பிளாக்காக இருக்கட்டும், லைன் பை லைன் என்சிஆர்டியில் இருக்கிற லைன் பை லைன் இருந்துட்டு படிக்கணும். அப்படி படித்தா மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்மளுக்கு கேட்டிருக்க எல்லா கொஸ்டின்ஸுமே இருந்துட்டு நம்மளால ஈஸியாக இருந்துட்டு சால்வ் பண்ண முடியும். மோஸ்ட் ப்ராபப்ளி இன்ஆர்கானிக்ல நம்மளுக்கு எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டின்ஸ், அசர்ஷன் அண்ட் ரீசன் அண்ட் மேட்ச் த ஃபாலோயிங். இந்த 3 டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான் இருந்துட்டு நம்மளுக்கு அதிகமாக இருந்துட்டு கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் இருந்துட்டு நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா we want to revise the topic again and again. NCERT line இருந்துட்டு நம்மளுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு தரவா தெரிஞ்சிச்சு அப்படின்னா we can easily go through it. And நம்ம இந்த டைம்ல பார்த்துட்டோம் அப்படின்னா கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ்ல இருந்து மட்டுமே we got 6 questions. ஓகே, ஸோ கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ்ல இருந்து மட்டுமே we got 6 questions. ஸோ அந்த டாபிக் இருந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்னும் இருந்துட்டு அதிகமான ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படித்தோம் அப்படின்னா we can easily get through inorganic chemistry. And the next one is organic chemistry. எல்லாத்துக்குமே இருந்துட்டு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அப்படின்னாலே இருந்துட்டு ஓ மை காட் ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. ஸோ ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியோட பேஸ் ரூட்டே இருந்துட்டு என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஜிஓசி தான். ஓகே, ஜென்ரல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி தான். அந்த ஜென்ரல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் இருக்கிற நாமன்கிளேச்சர் அண்ட் தென் ஐசோமெரிசம் இந்த டாபிக் எல்லாத்தையுமே இருந்துட்டு ரொம்ப நல்லா படிச்சுட்டோம் அப்படின்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற ரியாக்ஷன் மெக்கானிசம்ஸ் எல்லாமே இருந்துட்டு நம்மளுக்கு என்ன ஆயிடும் அப்படின்னா ரொம்ப கிளாரிட்டியா இருக்கும். அண்ட் ஜிஓசிக்கு இம்பார்ட்டன்ட் அதுக்கு முன்னாடி நமக்கு ப்ரீ ரெக்வசைட்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா கெமிக்கல் பாண்டிங் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த கெமிக்கல் பாண்டிங் சாப்டர் இருந்துட்டு தரவா படிச்சோம் அப்படின்னாலே அது இருந்துட்டு ஜென்ரல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இதுல இருந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நிறையவே இருந்துட்டு we will solve reaction mechanism. ஸோ அப்போ ரியாக்ஷன் மெக்கானிசம் இருந்துட்டு எப்படி படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன டைப் ஆஃப் ரியாக்ஷன் அந்த ரியாக்ஷன்ல அண்டர்கோ ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷனா, இல்லை நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷனா, இல்லை டீகாம்போசிஷன் ரியாக்ஷனா அப்படின்னு சொல்லிட்டு என்ன டைப் ஆஃப் ரியாக்ஷன் அது அண்டர்கோ ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியணும். அண்ட் தென் வி வாண்ட் டு நோ த நேம் ஆஃப் த ரியேஜென்ட். எப்போதுமே ரியாக்டன்ட்டோட நேம், ரியேஜென்ட்டோட நேம், அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு என்ன தெரியும் அப்படின்னா கண்டிப்பாக ரியேஜென்ட் இருந்துட்டு தெரிஞ்சிச்சு அப்படின்னா என்ன டைப் ஆஃப் ரியாக்ஷன் இருந்துட்டு அந்த ரியாக்டன்ட் போகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஐடியா கிடைச்சிடும். ஸோ வி கேன் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட் த ப்ராடக்ட், நம்மளுக்கு ப்ராடக்ட் எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணிட முடியும். ஸோ வி வாண்ட் டு thoroughly revise the reagent. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்னா என்ன, ரியேஜென்ட் என்னென்னலாம் இருக்கு, ரெடியூசிங் ரியேஜென்ட் என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே தெரிஞ்சிச்சு அப்படின்னா we can easily solve. And ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி எப்போதுமே எப்படி இருக்கும் அப்படின்னா we want to write. எந்த அளவுக்கு நம்ம அதிகமாக எழுதி பார்க்குறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி will be very easy for us. ஸோ எப்போதுமே இருந்துட்டு write the reaction. First NCERTல இருக்கிற ரியாக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா தரோ பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா we can easily get through the paper. ஓகே, ஸோ இந்த இதில் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிலையும் பார்த்துட்டோம் அப்படின்னா 2026 ரீநீட்ல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னா 15 கொஸ்டின்ஸ் இருந்துட்டு கேட்டிருக்காங்க. 2026 நீட்ல இருந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 19 questions. 2025ல எவ்வளோ questions கேட்டிருக்காங்க அப்படின்னா 20 questions இருந்துட்டு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ எல்லாத்துக்குமே இருந்துட்டு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தான் இருந்துட்டு கேட்டிருக்காங்க. ஸோ போத் லைக் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி, இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அண்ட் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி மூணுமே இருந்துட்டு நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா இம்பார்ட்டண்ட்டாக தான் இருக்கும். ஸோ எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறது தான் இருந்துட்டு நம்ம ஃபுல்லாக இருந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பொறுத்தளவுக்கு வாட் வி வாண்ட் டு நோ அப்படின்னா ஃபர்ஸ்ட் இருந்துட்டு
ஜென்ரல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இருந்துட்டு தரவாக இருந்துட்டு படிக்கணும். நேம் ஃபர்ஸ்ட் அதில் எல்லாத்துலேயுமே இருந்துட்டு நாமன்க்ளேச்சர் இருந்துட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த நாமன்க்ளேச்சர் அண்ட் தென் ஐசோமெரிசம் அது எல்லாத்தையுமே தரவாக படித்தோம் அப்படின்னா அது எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா கீழே இருக்கிற மற்ற எல்லா சாப்டர்ஸ்க்குமே வந்து நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஐ ஹோப் திஸ் வீடியோ இஸ் ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. ஸோ கெட் வெல். தேங்க்யூ.